ஏன்னா நான் அன்னைக்கு அவர் மேலே இப்படி ஒரு பெரிய கான்ட்ரவர்சி வரும்னு கூட நான் எதிர்பார்க்கல. ஒரு நகைச்சுவையாக அந்த நேரங்களில் 10 லட்ச ரூபா நம்ம கொடுத்தோம், வாங்க முடியல. அது அந்த நேரத்தில் வலியாக இருந்திருக்கலாம். 10 ஆண்டுகளுக்கு மேலே ஆயிடுச்சு. அது வலியெல்லாம் மறந்து போச்சு, மறைஞ்சு போச்சு. என்னென்ன இப்படி பண்ணிட்டீங்களேன்னு சொல்லி திருநெல்வேலி, ராஜபாளையம், விருதுநகர், சங்கரங்கோயில், இப்படி பல ஊர்களிலேருந்து மன்றத்தில் இருந்தெல்லாம் ஃபோன் பண்ணாங்க. அப்படியா? ஆமாம், என்னென்ன இப்படி பண்ணிட்டீங்க. கார்த்திக்கு இருக்கிற செல்வாக்குக்கு உங்களுக்கு மிரட்டலே வந்திருக்குமே. ஒரு தமாசா ஏதோ அந்த நேரத்தில் கார்த்திக்குடைய இமிட்டேஷன் மாடுலேஷன் வந்துருச்சு, பேசிட்டேன். பட் அதை பார்த்துட்டு ரசித்தால் கூட இளைய திலகம் பிரபு அவர்கள், எம்.ஆர். ராதா அவருடைய புதல்வர் அண்ணன் இளையவேள், தத்தோ, டப்பிங் யூனியன் தலைவர், அற்புதமான மனிதர் ராதாரவி அண்ணனும் கொஞ்சம் வருத்தப்பட்டார். பாரதி, என்ன இருந்தாலும் நீங்களும் நடிக்கிறீங்க, சினிமாவில் இருக்கிறீங்க. அவருக்கு ஒரு பெரிய அரசியல் வாழ்க்கையே இருந்தது, அதை அவர் மிஸ் பண்ணிட்டார் நினைக்கிறேன். எல்லாத்தையுமே தான் மிஸ் பண்ணார். அரசியல் வாழ்க்கை, சினிமா வாழ்க்கை ரெண்டையும் தான் மிஸ் பண்ணார். இப்போ ரெண்டையும் மறுபடியும் அவர் பயன்படுத்தி இந்த தமிழ் திரையுலகில் மறுபடியும் அவர் நாயகனாக, ஒரு நல்ல ஒரு அரசியல் தரமுள்ள மனிதனாக உருவெடுக்க வேண்டும் என்பது என்னோட விருப்பம். கார்த்திக் அவர்களை பற்றி நான் அது சீரியஸாக நினச்சி பண்ணலை. ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. வணக்கம், இது வாவ் தமிழா. நம்மோடு பாரதி கண்ணன் இயக்குனர் அவர்கள் இருக்காங்க. அருவாவேலு, திருநெல்வேலி, கண்ணாத்தாள், பண்ணாரியம்மன், ஒரு பிரபலமான படங்களை, ஹிட் படங்களை இயக்கிய இயக்குனர். அவரோடு நம்ம பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம். உங்களை சந்திச்சதுல ரொம்ப மகிழ்ச்சி, உற்சாகமா இருக்கு உங்களை பார்க்கும்போது. மகிழ்ச்சி. சமீப காலமா உங்களுடைய மீம்ஸு, உங்களுடைய மிமிக்ரி, இதெல்லாம் பிரபலமா இருக்கு. கார்த்திகை பற்றி நீங்க பேசின விமர்சனங்கள் எல்லாம் பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு. கார்த்திக் வந்து ஒரு பெரிய கலைஞன். அவர் ஒரு கிட்டத்தட்ட அவருடைய நடிப்பு ஸ்டைலே ஒரு எல்லாராலும் பாராட்டப்பட்ட ஒரு கலைஞனாக இருக்காரு. அவர் பக்கம் இப்படி ஒரு நெகட்டிவ் சைடு மட்டும்தான் இருக்கா? இல்லை, அது எப்படி சொல்ல முடியும்? அவருடைய அசாத்திய திறமை, அந்த கொஞ்சு தமிழ் பேசுவதை ரசிப்பதற்காக ஒரு கூட்டம், ஒரு நியாயமான அழகன், பெண்களுக்கு பிடிக்கும்படியாக ஒரு சாஃப்டான ஒரு ஹேண்ட்லிங் உள்ள ஒரு மனிதர், ஒரு அசாத்திய திறமை கொண்டவர். அவரை சமீபத்தில் சொல்லும்போது கூட பிரபு சாலமன் சொல்கிறாரு, சிங்கிள் ஷாட்டில் எவ்வளோ பெரிய சீனாக இருந்தாலும் நடித்து காட்டிடுவார் சார். பிரபு ஒரே ஷாட்டில் எடுத்துக்கலாம் பிரபு, நான் அங்கே நிற்கிறேன் பிரபு, கேமரா அங்கே வைக்க சொல்லுங்கள், அப்புறம் நான் அந்த இடத்துக்கு வருவேன், கேமரா அங்கே வைக்க சொல்லுங்கள், 3 கேமரா வச்சு ஒரே ஷாட்டில் பண்ணிடலாம். அது அவ்வளவு டைமிங் எடுத்து அழகாக பண்ணக்கூடிய ஒரு மாபெரும் திறமைசாலி. ஏன்னா நான் அன்னைக்கு அவர் மேலே இப்படி ஒரு பெரிய கான்ட்ரவர்சி வரும்னு கூட நான் எதிர்பார்க்கல. ஒரு நகைச்சுவையாக அந்த நேரங்களில் 10 லட்ச ரூபா நம்ம கொடுத்தோம், வாங்க முடியல. அது அந்த நேரத்தில் வலியாக இருந்திருக்கலாம். 10 ஆண்டுகளுக்கு மேலே ஆயிடுச்சு. அது வலியெல்லாம் மறந்து போச்சு, மறைஞ்சு போச்சு. சரி, அந்த சம்பவத்தை இப்படியெல்லாம் நடந்துச்சுன்னு சொல்லாமேங்கிறதுக்காக லைட்டாக ஒரு நகைச்சுவை உணவோட சொன்னது ஒரு வகையில் தவறு தான். ஒன் சைடு பார்க்கும்போது ஒரு மனிதன் அவரையும் அவருடைய ரசிகர்களையும் சின்ன காயப்படுத்தின மாதிரி ஆயிடுதில்ல. என்னென்ன இப்படி பண்ணிட்டீங்களேன்னு சொல்லி திருநெல்வேலி, ராஜபாளையம், விருதுநகர், சங்கரங்கோயில், இப்படி பல ஊர்களிலேருந்து மன்றத்தில் இருந்தெல்லாம் ஃபோன் பண்ணாங்க. அப்படியா? ஆமாம், என்னென்ன இப்படி பண்ணிட்டீங்க. கார்த்திக்கு இருக்கிற செல்வாக்குக்கு உங்களுக்கு மிரட்டலே வந்திருக்குமே. அது இது மிரட்டலை ஒரு மாதிரியே கொஞ்சம் சாஃப்டாக ஹேண்டில் பண்ணாங்க. சாஃப்டாக மிரட்டினாங்க. என்னென்ன இப்படி பண்ணிட்டீங்க, நம்ம ஆளை இப்படி பண்ணிட்டீங்களாண்ணே, நாங்கள்லாம் அவரை இன்னும் தெய்வமாக தானே நினச்சிருக்கோம், நெஞ்சில் பச்சை குத்தி வச்சுருக்கேண்ணே. ஓ ஆமாம், இல்லைப்பா, நான் அப்படி நினச்சி பேசலை, அப்படி உங்களுடைய மனது புண்படும்படியாக இருந்தால் தப்பாக நினச்சாதீங்கப்பா, சாரிப்பா அப்படின்னா. சரிண்ணா, இனிமேல் இப்படி கார்த்திகேயனை பற்றி கொடுக்காதீங்க, நல்லபடியாக நீங்கள் இப்படி ஒரு கேள்வி கேட்டதுனால அவரை பற்றி பாசிட்டிவாக சொல்லுவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. கார்த்திகை மறுபடியும் இந்த திரையுலகில் பழைய மாதிரிலாம் இல்லாமல் புது மாதிரி ஒரு மனுஷனாக வரணும், அவர் நடிக்கணும். அவர் நடிப்பதை ரசிப்பதற்கு ஒரு கூட்டம் இன்னும் காத்து கொண்டு இருக்கிறது. தென் மாவட்டங்களில் இல்லை, எல்லா மாவட்டத்திலையும் அவரை ரசித்த உள்ளங்கள் உண்டு. தென் மாவட்டத்தில் கொஞ்சம் ஜாஸ்தி ரசிப்பாங்க. அதுக்காக ஒரு கிழக்கு வாசல் நார்த்தார்காடு சவுத்தார்காடில் ஓடாமல் போச்சா, ஒரு பொண்ணுமணி ஓடாமல் போயிடுச்சா, சென்னையில் 25 வாரம், அங்கேயும் 25 வாரம் ஓடி. சிறந்த நடிகர் தமிழ்நாடு அரசு 2 படத்துக்கும் விருது கொடுத்துருக்கு. அதனால மிகச்சிறந்த நடிகர். காலத்தின் கட்டாயம், அவர் ஜாதக அமைப்பு அப்படி இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மறுபடியும் இந்த காலங்களும் அவருடைய ஜாதக நேரங்களும் மாறி
அவர் மறுபடியும் ஒரு பெரிய விஸ்வரூபம் எடுக்க வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். அவருக்கு ஒரு பெரிய அரசியல் வாழ்க்கையே இருந்தது, அதை அவர் மிஸ் பண்ணிட்டார் நினைக்கிறேன். எல்லாத்தையுமே தான் மிஸ் பண்ணார். அரசியல் வாழ்க்கை, சினிமா வாழ்க்கை ரெண்டையும் தான் மிஸ் பண்ணார். இப்போ ரெண்டையும் மறுபடியும் அவர் பயன்படுத்தி இந்த தமிழ் திரையுலகில் மறுபடியும் அவர் நாயகனாக, ஒரு நல்ல ஒரு அரசியல் தரமுள்ள மனிதனாக உருவெடுக்க வேண்டும் என்பது என்னோட விருப்பம். கார்த்திக் அவர்களை பற்றி நான் அது சீரியஸாக நினச்சி பண்ணலை. சும்மா ஒரு 10 வருடத்துக்கு முன்னால் ஏற்பட்ட ஒரு சின்ன வலி, அதெல்லாம் இப்போ மறந்து போச்சு. இப்போ கார்த்திக் பார்த்தா நம்ம கேட்க போகிறோம், பேச போகிறோம், அது இல்லை. அதை நான் இவ்வளோ சீரியஸ் ஆகும்னு நினச்சி சொல்லலை. ஒரு தமாஷா ஏதோ அந்த நேரத்தில் கார்த்திக்குடைய இமிட்டேஷன் மாடுலேஷன் வந்துருச்சு, பேசிட்டேன். பட் அதை பார்த்துட்டு ரசித்தால் கூட இளைய திலகம் பிரபு அவர்கள், எம்.ஆர். ராதா அவருடைய புதல்வர் அண்ணன் இளையவேள், டத்தோ, டப்பிங் யூனியன் தலைவர், அற்புதமான மனிதர் ராதாரவி அண்ணனும் கொஞ்சம் வருத்தப்பட்டார். பாரதி, என்ன இருந்தாலும் நீங்களும் நடிக்கிறீங்க, சினிமாவில் இருக்கிறீங்க, ஒரு ஹீரோ, நிறையா பேருக்கு உதவி பண்ணவர். வாசு இறக்கும்போது கூட கார்த்திக் எனக்கு பணம் கொடுத்தாருன்னு நீங்கள் ராதாரவி அண்ணன் சொன்னார். அதனால் நிறைய உதவிகளும் கார்த்திக் பண்ணியிருக்கிறாரு. அதனால் பிரபு அண்ணனும் அதான் கேட்டுக்கிட்டாரு, ராதாரவி அண்ணனும் அதான் கேட்டாங்க. இனிமேல் கார்த்திகை பற்றி நீங்கள் அதிகமாக எதுவும் பேச வேண்டாம், என்ன இருந்தாலும் ஒரு ஹீரோவாக இருந்து வாழ்க்கையில் சாதனை பண்ணவர், அப்படி பேசக்கூடாது, நீங்களும் சினிமாவில் இருக்கீங்கன்னு சொன்னாங்க. அது எனக்கு அவர்களுடைய கருத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அது திட்டமிட்டு செய்யப்பட்ட செயல் அல்ல, சும்மா அப்படி பேசும்போது வந்துருச்சு. தமிழ் சினிமாவில் நிறைய படங்கள், ஹிட் படங்களை கொடுத்துருக்கீங்க. நீங்கள் சினிமாவுக்கு எப்படி வந்தீங்க? யாரை குருவாக ஏற்றுக்கிட்டு இந்த திரையுலகத்தில் உங்கள் பயணத்தை தொடங்குனீங்க? நல்ல கேள்வி. எனக்கு ஃபஸ்ட்டு நான் சின்ன வயசுலேருந்து பார்த்து நான் மிரட்சியான படம் நடிகவேள் அண்ணன் எம்.ஆர். ராதா அவர்கள் நடித்த ரத்த கண்ணீர் படம். இப்போ நான் கிட்டத்தட்ட ஒரு 17 முறை அந்த படத்தை நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன், தினமும் பார்ப்பேன். அப்படி எனக்கு ஒரு வாய்ப்பு, தேட்டரு வீடு பக்கம். அப்படியா? எங்க? தென்காசி மாவட்டத்தில் கீழப்பாவூருங்கிற ஒரு ஊர். என்ன தேட்டர் பேர்? அந்த காலத்தில் அதுக்கு பேர் கௌசல்யா டாக்கீஸ்ன்னு பேர். சரி. இப்போ அந்த தேட்டரு ஓடலை. ஒரு காலத்தில் இப்போ தேட்டர் இல்லாமல் க்ளோஸ் ஆகி போச்சு. அந்த தேட்டரில் பார்க்கும்போது ஒரு 17 முறை இதை பார்த்தேன், ரத்த கண்ணீரை. எனக்கு சினிமாவுக்கு வரணும் ஒரு ஆசை அந்த படத்தில் ஏற்பட்டுச்சு. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, ஒரு வில்லன் நடிகர் வரும்போதெல்லாம் கை தட்டுறாங்க, அம்மாவை திட்டும்போது கை தட்டுறாங்க, பொண்டாட்டியை திட்டும்போது கை தட்டுறாங்க. இது எப்படி இது சாத்தியம்? அந்த காலத்தில் மனோகரா பொங்கி எழு மனோகரா, அம்மா ஆணையிடு அம்மா அப்படின்னு பேசி அம்மா சென்டிமெண்ட்டை உயர்த்தி கைத்தட்டல் வாங்கின காலகட்டத்தில் இவர் ரொம்ப தாழ்த்தி அவருடைய டாமினேட்டில், அவருடைய பெர்ஃபார்மன்ஸில் பண்ணிட்டு இருந்தார். திட்டுறாரு அம்மாவை. ஆமாம், அதுக்கு பயங்கர கிளாப்ஸ் தேட்டரில். அட்டி என்ன அம்மா, இந்த நான் ஒரு துரையோட அம்மா இப்படியா வர்றது, 16 முளை சேலையை கேட்டுட்டு வர்ற, ஒரு கவுன் போட்டுக்கிட்டு வா, அம்மானு சொல்கிறது கொஞ்சம் நல்லாயிருக்கும். என்ன மோகன் பேர்? என்ன மோகன் சொல்லிட்டு இருக்க, துரைன்னு சொல்லு, துரை தூங்குறாருன்னு சொல்லு, துரை சாப்பிட்டுக்கிட்டு இருக்காருன்னு சொல்லு. அது ஒரு பெரிய டாமினேட்டடாக இருக்கும். அதுக்கு ரசித்தாங்க. அப்புறம் அம்மாவை எட்டி உதைக்கிறது, மனைவியை கண்டபடி திட்டுறது, கண்ணா பின்னான்னு அது பெரிய பெர்ஃபார்மன்ஸ். அது சாதாரணமாக இல்லை. அதாவது மக்களை திட்டிக்கிட்டு, பார்க்குற மக்களை கூட திட்டிக்கிட்டு, அவர் ஃபஸ்ட் இன்ட்ரடக்ஷன்லேயே அப்படி தான் பேசுவார். என்னை வரவேற்பதற்கு செல்வ சீமாந்தர்களும் சீமாட்டிகளும் வந்திருப்பார்கள் என்று என்னை ஏமாந்தேன், எங்கே வந்து பார்த்தால் பெப்சி அப்படிங்கிற டக்குன்னு ஏதோ ஒன்று வாங்கி குடிச்சுக்குவார். இங்கே கூட்டத்திலே வந்து பார்த்தால் பஞ்ச பரதேசிகளும் சாதாரண லப்பர்ஸ் கூட்டமாக இருக்கிறது, ஓகே பேசுகிறேன் அப்படின்னு அப்படி ஆரம்பிப்பார். அதுக்கும் கை தட்டுறாங்க. எப்படி சாத்தியமாக இருந்துச்சு இந்த நடிகருக்குன்னு வச்சுருப்பாங்க. அதே மாதிரி அதுக்கப்புறமா நான் நடிகராக ரொம்ப ரசித்தது நடிகர் திலகம். அவருடைய வேட்டா வீடு, கௌரவம், அந்த நேரங்களில் நான் பார்த்த படங்களில் கௌரவம், கட்டபொம்மன், தங்கப்பதக்கம், அந்த மாதிரி படம், கப்பலோட்டி தமிழன், இதெல்லாம் பார்க்கும்போது அவர் மேலே ஒரு பெரிய மரியாதை ஏற்பட்டுச்சு. இந்த 2 பேரையும் தான் மானசீகா குருவாக ஏற்றுக்கொண்டு நான் திரைப்பயணத்தை தொடர்ந்தேன். எனக்கு சிவாஜி வச்சு பண்ணணும்னு ரொம்ப ஆசை. ரைட், அதை நடக்க முடியலை. அட்லீஸ்ட் அவர் பிள்ளையை வச்சாவது படம் பண்ணுங்கிறதுக்கு தான் பிரபு சாரை வச்சு திருநெல்வேலி பண்ணேன். எனக்கு ஒரு ஆத்ம திருப்தி. அதே மாதிரி நடிகர்கள் குடும்பத்தை வச்சும் நான் ராதியாமா வச்சோ, ராதாரவி அண்ணனை வச்சோ பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். எனக்கு ஏதோ சந்தர்ப்பம் மிஸ் ஆயிடுச்சு. இப்போ மறுபடியும் சந்தர்ப்பம் வரும். அந்த குடும்பத்துலேயும் ராதாரவி அண்ணனை வச்சு ஒரு பெரிய பண்ணணும்னு ஒரு ஆசை. அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதில் எந்த வகையிலன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பார்க்கறதுக்கு கரடு முரடாக ஒரு முரட்டு சுபாவமாக தெரிவார். ஆனால் பலாப்பழம் மாதிரி
வெளியில் முள்ளு உள்ள உரிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்வீட்டான மனிதர். நல்ல மனிதர், ஸ்வீட்டான மனிதர். ம். அதாவது அவரை பற்றிலாம் சில செய்திகளை வரும்போது எனக்கு மன சங்கடமாக கூட இருந்திருக்கு. என்னடா இவர் எதுக்குமே போல்டாக குரல் கொடுக்குற ஒரு மனிதன். எனக்கு ஒரு ஃபேக் நியூஸ் போட்டாங்க சமீபத்தில். ஆமாம் ஆமாம் ஆமாம். அந்த நியூஸ் போடும்போது நான் ரொம்ப பேரை அழைச்சிருந்தேன். ஆர்கே செல்வமணி அண்ணன், உதயகுமார் அண்ணன், பேரரசெலாம் அழைச்சிருந்தேன். பட் உதயகுமார் அண்ணன் என்ன காரணமாக வர முடியல, செல்வமணி அண்ணனாலையும் வர முடியல. பேரரசு வந்தார். அதற்கெல்லாம் முன்னால் ராதாரவி அண்ணனை நான் கூப்பிட்ருக்கேன். 11 மணிக்கு மீட்டிங் கூப்பிட்ருக்கேன். 10:30 வந்துட்டார். என்னண்ணே உங்களை வச்சுக்கிட்டு எப்படி நீங்கள் சீக்கிரம் வந்துட்டீங்க, எனக்கே ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குது, வேறு யாரும் வரலையே. பரவாயில்லையா, உட்காரியா, பார்த்துக்கலாம்யா. ஒரு பிரச்சனை, நீ என் சங்கத்தை சேர்ந்தவன், நான் டப்பிங் யூனியனில் மெம்பராக இருக்கேன், அதுபோல் அவருக்கும் பழக்கம் உண்டு. நீ என் சங்கத்தில் இருக்க ஒரு சக உறுப்பினருக்கு ஒரு பிரச்சனைனா நான் வந்து நிற்கணும்லையா, வரட்டையா, நான் காத்திருக்கேன் ஏன்னாரு. அந்த அளவுக்கு ஒரு குழந்தை உள்ளம் படைத்தவர். அவரை பற்றி சில செய்திகள் வரும்போது நமக்கு என்னன்னா, இவர் அப்படிப்பட்ட ஆள் கிடையாது. அந்த செய்தி கொடுத்தவங்களுக்கு ஒரு பிரச்சனைனாலும் அந்த இடத்துல வந்து நிற்பார். அண்ணா இப்படி எனக்கு ஒரு பிரச்சனை, நான் வரேன் அப்படிங்கிறார். அப்படி ஒரு மனிதர். அவரெல்லாம் நான் பயன்படுத்தணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. அது விரைவில் நிறைவேறும்னு நினைக்கிறேன். இதுதான் என்னுடைய மானசீக குருகள்னு பார்த்தீங்கன்னா, நடிகை வேலு எம்.ஆர். ராதாவும் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனும் தான். உங்களுடைய முதல் படம் அருவா வேலு படத்தில் ஆதித்யனை இசையமைப்பாளராக ஒப்பந்தம் பண்ணீங்க. அவர் அந்த நேரத்தில் அமரன், சீவலப்பெரி பாண்டி படங்களுக்கு இசையமைத்து பிரபலமாக இருக்கார். அவரை கொண்டு வரணுங்கிற இது வந்து எப்படி உங்களுக்கு பிளான் வந்து? அது எனக்கு நான் சீவலப்பெரி பாண்டி படம் பார்க்கும்போது அந்த இன்ஸ்பிரேஷன் ஏற்பட்டது. அதில் எல்லா சாங்குமே ரொம்ப கம்பீரமாக இருக்கும். ஒரு சின்ன ஒரு ஃபீலும் இருக்கும். திருநாவலி சீமையிலே சீவலப்பேரி பாண்டியடா, அப்படி ஒரு கம்பீரம் இருக்கும். அது மாதிரி ஒரு ஃபஸ்ட்டு ஒரு கல்யாணம் ஆகி அந்த ஒரு முதல் நாளில் ஒரு 2 ஒரு தேங்காயை உருட்டிட்டு ஒரு பாட்டு பாடுவாங்க. கிழக்கு கிழக்கு செவக்கையிலே நீ கீரை அறுக்கையிலே நாம் பழச நினைக்கையிலே பல்லருவா பட்டிருச்சே பல்லருவா பட்டிருச்சே. ஒரு மாதிரி நம்மள ஒரு தொண்டையை பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு இளையராஜா சாங் மாதிரி இருக்க கிட்டத்தட்ட அப்படின்னு ஒரு மேலே ஒரு மரியாதை இருந்துச்சு. அப்போ தான் எனக்கு ஆதித்யன் போடணும்னு ஆசைப்பட்டேன். ஒரு நல்ல கலைஞன். அதில் ஒயிலா பாடும் பாட்டு, அது ஒயிலா பாடும் பாட்டு, அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு கலைஞனாக இருக்காரான்னு சொல்லி நம்ம போட்டோம். எனக்கும் ஒரு சின்ன ஒரு நேட்டிவிட்டியான ஒரு சாங் இருந்தது. அந்த சாங் இன்ஸ்பிரேஷன் கொடுத்தேன். காடுமலை சொல்லும் அருவாவேலு, அவன் கதை சொல்ல போகிறேன் கொஞ்சம் நீயுங்களு, தக்கு தச திருநவேலி செவகாட்டு பூமியிலே ஒட்டப்புள்ள மருதாயி அவனை தேடி வந்தாளே. ஒரு பாட்டு இருக்கும். ஒரு வரலாறு சொல்கிறது மாதிரி அது கம்பீரமாக பண்ணார். அதனால் எனக்கு அவருடைய வேலையை கரெக்டாக தான் பண்ணுறாரு. படம் பெரிய வெற்றியை பெறலை. அவருடைய படங்கள் அதுக்கு அவர் தொடர்ச்சியாக கொஞ்சம் சுமாரான அது சினிமாவில் கால நேரம், நம்முடைய நேரங்களும் சரி வேறு. அந்த நேரத்தில் ஏதோ ஒரு கம்மியாக இருந்திருக்கலாம். நாசர் சார் ஹீரோ நடித்தார், ஊர்வசி ஹீரோயின் நடித்தாங்க. கூட பெரிய வெற்றியை பெறல. அதனால் அவருடைய அதுக்கப்புறம் தொடர்ந்து அவருடைய சில தோல்வியல் முகங்கள் சந்தித்ததுனால அவரால் பெரிய அளவில் ரீச் பண்ண முடியாமல் போயிட்டார்னு நினைக்கிறேன். இப்போது அவருடைய கம்போசிங்கில் எப்படி இருக்கும்? நீங்கள் எங்கே அவர் ஸ்டைல் எப்படி இருக்கும்? கொஞ்சம் டி ராஜேந்தர் ஸ்டைல். அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஞ்சம் ஒரு ஆர்ப்பாட்டமாக பண்ணக்கூடிய ஒரு ஆள் தான். நல்ல ஒரு அவரே எப்பவுமே சமைக்கும் போதே ஆடிக்கிட்டே நம்ம ஏதாவது சொன்னா கூட அதே மாதிரி ஆடிக்கிட்டு சமைப்பாரு. ஆடிக்கிட்டு நம்ம பாட்டு சொன்னா கூட அந்த பல ஆங்கிள்லையும் பல மெட்லையும் பாடுவார். இளையராஜா அண்ணங்கிட்ட ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, மாங்குயிலே பூங்குயிலே சேத்தி ஒன்று கேளு, ஒன்று மாலையிட தேதி வரும் நாள் எந்த நாள், அது ஒரு டீனா பாடுவார். அதே இளையராஜா அண்ணங்கிட்ட அந்த பாட்டை 10 விதமாக பாடுங்க, 10 விதமாக பாடுவார். மாங்குயிலே பூங்குயிலே செய்தி ஒன்று கேளு, மாங்குயிலே பூங்குயிலே செய்தி ஒன்று கேளு, என்ன மாறினாலும் பண்ணுவார். அதே மாதிரி ஆதித்யகிட்டையும் அந்த ஒரு சின்ன இதெல்லாம் உண்டு, சேட்டைகள்லாம் உண்டு. அந்த மாதிரி தான் டியூன் அவருக்கு பண்ணீங்க. பாடல்கள் எழுதுறதுல வந்து உங்களுக்கு வந்து மருதபரணி. ஆமாம். அவங்கள்ட்ட எப்படி பாடல்கள் எழுதுற அந்த தன்மை எப்படி இருக்கு? அப்பா ஒரு பெரிய ஆள் இல்லையா. அதுபோக மருதபரணி நண்பருடைய அனுபவம் பெரிய அனுபவம். பல படங்களுக்கு வசனம் எழுதினவர், டப்பிங் படங்கள் ஃபுல்லாக பல நூற்றுக்கணக்கான டப்பிங் படங்களுக்கு பாட்டும் எழுதினவர். அந்த கான்ட்ராக்டாக எடுத்துக்கிட்டு அப்படி பண்ணுவார். அவருக்கும் அப்படித்தான். அவருடைய திறமைக்கு சினிமாவில் பெரிய பிரகாசமோ ஒரு வாய்ப்புகளோ வரல.
அது காலத்தின் கட்டாயம் தான் சொல்லணும். இப்போ உதாரணத்துக்கு என்னையே எடுத்துக்கங்களேன். ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் நான் முட்டாளாக இருந்தேன். செப்டம்பர் மாதம் என்ன பெரிய அறிவாளி ஆகிட்டேன்னா என்ன? ஒரு பேட்டி கொடுக்குறேன், அது பெரிய வைரல் ஆகுது, ட்ரெண்டிங் ஆகுது. பாரதிகண்ணன் பேட்டி எடியா பாரதிகண்ணன் அப்படின்னு சொல்லி பல பேர் என்னை யூடியூப் பேட்டிக்கு அதுக்கெல்லாம் கூப்பிட்றாங்க. சிலர் படத்துக்காக கூப்பிட்றாங்க. இது எல்லாமே காலம் தான் நிர்ணயிக்குது. கண்ணாத்தாள் படம் அது வந்து ஒரு முக்கியமான படமாக தான் இருக்குது. அது ஒரு பக்தி படம், ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்தது. இளையராஜா அவர்கள் வந்து இசை பண்ணியிருந்தாங்க. பாட்டெல்லாம் ரொம்ப, அந்த அனுபவம் உங்களுக்கு எப்படி இருந்தது? எப்படி நீங்கள் அவர்கிட்ட கேட்டு வாங்குறீங்களா, இல்லை கதையை சொல்லிவிட்டு நீங்கள் வந்து அவருடைய இஷ்டத்துக்கு விட்டுட்டீங்களா? பொதுவாங்க ஒரு மனுஷன் ஓட்டப்பந்தயத்தில் ஒரு முதல் வருஷத்தில் தோத்துட்டான்னு வச்சுங்களேன். ஓடுனா, மூச்சு வாங்கி விழுந்தானா, ஓட முடியாமல் விழுந்தானா, சரியான பயிற்சி இல்லாமல் விழுந்தானா, தோத்துட்டான். என்னோடய ஃபஸ்ட்டு படம் அருவாவேல், தோத்துட்டோம். 2வது படம் கண்ணாத்தாள். இப்போ ஓட்டப்பந்தயத்தில் கலந்து ஓடி ஜெயிச்சே தீரணும், அதுதான் வாழ்க்கை. ஒரு வெறி இருக்கும் இல்லையா? சரி, இப்போ நம்ம ஓடி ஜெயிக்கணும்னா என்னென்ன பண்ணணும்? சரியான பயிற்சி வேணும், அதுக்கு ஒரு மாஸ்டர் வேணும், அதுக்கு ஒரு மாஸ்டர் வேணும், உணவு சாப்பிட்றது எல்லா வகையிலும் நமக்கு ஆள் வேணும். இப்படிலாம் வச்சு பயிற்சி எடுத்து வாங்கி ஜெயிக்கணுங்கிற வெறி கொண்டு வரணுங்கிற முடிவு எடுத்த படம் தான் கண்ணாத்தாள். ஏன்னா படம் வந்து சொந்த படமாக எடுத்து ஃபுல்லாக 0 ஆகிடுச்சு. இப்போ 0விலேருந்து மறுபடியும் மேலே வரணும். அப்புறம் நம்ம பெரிய போராட்டத்தை சந்திச்சே ஆகணும். வர முடியுமா வர முடியாதான்னு ஒரு பெரிய கொஸ்டின் இருக்குது. வந்து பார்ப்போம், இல்லைன்னா ஊரை பார்த்து போயிடலாம், பிரச்சனையே இல்லை, விவசாயம் பார்க்க போயிடலாம் அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ட். ஒரு கண்ணாடிக்கு முன்னால் கண்ணாடியை ஒரு தயாரிப்பாளராக நினச்சிக்கிட்டு கதையை சும்மா ஃப்ளூயண்ட்டாக சொல்லி பார்க்குறது ட்ரைனிங். இப்போ நீங்கள் கண்ணாடியாக வச்சுட்டா, செல்வம் இந்த கதையை கேளுங்க, இந்த கதை இப்படி வருது, இப்படி பாட்டு, இப்படி அது இதுன்னு எல்லாம் பயப்படாமல் சொல்லணுங்கிறத ஒரு தளபாடம் பண்ணி ட்ரைனிங் பண்ணி சொல்லப்பட்ட கதை தான் தயாரிப்பாளரிடம் கண்ணாத்தாள். அது நிறைய பேட்டிகளை நான் பதிவு பண்ணிட்டேன். அதனால் அதை எப்படி சௌத்ரி சார் கேட்டார், எப்படி ரைட் அதெல்லாம் நான் சொல்லிட்டேன். அப்படி ஒரு வெறியோடு எடுத்ததுனால அண்ணன் இளையராஜா போடணும், இப்போ இளையராஜா பீக்கில் இருக்கார், அவற்றை பாட்டு வாங்கணும், இந்த நேட்டிவிட்டியான கதைக்கு அவர் பாட்டு போட சொல்லணும் அப்படின்னு அவற்றை பாட்டு போடக்காக அவரை சந்தித்தேன். இளையராஜா அண்ணனை பொறுத்தவரை ஒரு மாபெரும் திறமைசாலி இல்லையா? இப்போ சிவாஜி கணேசன்கிட்ட போய் ஒரு கதையை சொன்னோம்னா அதை பல விதமாக நடித்து காட்டக்கூடிய திறமை அவர்கிட்ட இருக்கும். சாதாரணமான ஆள்லாம் கிடையாது. சிவாஜி கணேசன் அண்ணனை பொறுத்த வகையெல்லாம் ஒரு படத்துக்குள்ளே நுழைஞ்சாருன்னா முதல் நாள் முதல் காட்சியிலே கண்டுபிடிச்சிருவார். இந்த படம் மாபெரும் வெற்றி படமாக வரப்போகுது, இந்த படம் அட்ரு ஃப்ளாப்பாக போகுதுன்னு ஒரு தெரியும். அப்படியா? ஐயோ சாதாரணம். இப்போ பாகப்பிரிவினை படத்துலலாம் அப்படி கையை வச்சுக்கிட்டு வராரு, அண்ணன் ஒரு வசனம் பேசுகிறாருன்னா அவர் ஃபஸ்ட்லேயே கண்டுபிடிச்சிரு, ஆஹா சரியான கேரக்டர் ஒன்று மாட்டிக்கிடுச்சு, இந்த படம் வெளிவிழா போகும் தெரியும். தங்கச்சியை வச்சு ஒரு சென்டிமெண்ட்டான கதைன்னு, தங்கச்சிக்காக உயிரே விடுறீங்க, தங்கச்சிக்காக எல்லாம் வாழ்கிறீங்க போகிறீங்க, வசனம் டைலாகு மலர்ந்து மலராத பாதி மலர் போ, அந்த பாட்டு கண்டுபிடிச்சிருவார். அது எல்லா கலைஞனுக்கும் உள்ள ஒரு விஷயந்தான். அது மாதிரி இளையராஜா சார் கதையை சொன்னதுமே கண்டுபிடிச்சார். அது நல்லா வறுமையா பழையனூர் நீலின்னு ஒரு படம் அந்த மாதிரி வந்திருக்கு, பெரிய ஹிட்டாக இருக்குது, நீ கரெக்டாக பண்ணனா அந்த படம் ஒரு பெரிய வெற்றி படம், இதுக்கு நல்ல பாட்டு வந்து அமையும் பாரு, நல்லா பண்ணிடலாம் அப்படின்னாரு. ஃபஸ்ட்டு டே பார்க்குறேன், ஒரு 3 நாளுக்குள்ளே எனக்கு கம்போசிங் ஃபிக்ஸ் பண்ணார். இந்த மாதிரி சௌத்ரி சார் ஃபைனான்ஸ் பண்ணுறாரு, நான் ப்ரொடக்ஷன் பண்ணுறேன்னு சொல்லேன். ஓகே, ஒரு 3 நாளில் கம்போசிங் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சந்தித்த முதல் நாளே கதை கேட்டார். அது எனக்கு வாழ்க்கையில் ஒரு பெரிய விஷயம். நான் ஒரு மாலையை வாங்கிட்டு போய் உட்காந்துட்ருக்கேன். அப்போ சுப்பையான்னு ஒரு மனிதர் அங்கே வேலை பார்த்தாரு. அவருக்கும் எனக்கு பழக்கம் இல்லை, இளையராஜா அண்ணனும் எனக்கு பழக்கம் கிடையாது. ப்ரெஸ்ஸு அதுக்கு முன்னால் உங்களை மாதிரி ப்ரெஸ் ரிப்போர்ட்டராக இருந்திருக்கனால அவரெல்லாம் போய் பேட்டியெல்லாம் எடுத்தே கிடையாது. அப்போ அண்ணனை பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னா, அப்படியா அன்றைக்கி என் நேரம் நல்ல நேரம், அதான் நேரங்கிறது என் நேரம் அன்றைக்கி கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தார். அதில் என்னை பார்த்துருக்க மாட்டார். வேறு ஒரு இந்த மாதிரி வேறு மியூசிக் கம்போசிங்லாம் தான் பார்த்துருக்க முடியாது. அப்போ போய் சொல்கிறேன், அந்த மாதிரி டைரக்டர் பாரதிகண்ணன் ஏதோ ஒரு புதுசாக ஒரு ஆள் வந்திருக்காரு, உங்களை பார்க்க வந்திருக்காரு, வர சொல்ல அப்படின்ட்டார். ஃபஸ்ட்டு டே வர சொல்லிட்டாரு. என்ன உட்காந்துருந்தார். என்ன 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 விஷயம் இல்லைண்ணா, ஒரு கதை உங்கள்கிட்ட சொல்லணும்